ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் தேவகோட்டை கோட்டையம்மன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த திருவிழா நிகழ்வுகள் சிலவற்றை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. கோட்டையம்மன் திருவிழா ஆடி மாதத்தில் 15 நாட்கள் நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலை 10:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், வருடத்தில் 15 நாட்கள் மட்டுமே ஆடி திருவிழாவிற்காக திறக்கப்படும். கேட்ட வரத்தையும் எண்ணியதையும் அப்படியே அள்ளி வழங்கும் அம்பாள்தான் கோட்டையம்மன். திருமணம், புத்திரபாக்கியம், வீடு மனை வாங்க, தொழில் சிறக்க மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைய இந்த அம்பாளை வந்து வணங்க வேண்டும். காவல் தெய்வமாக தேவி அமர்ந்த கோட்டை என்பதால் இவ்வூர் தேவி கோட்டை என்றும் தேவக்கோட்டை என்றும் அழைக்கப்பட்டது என்கிறார்கள். ஆடி மாதம் அம்மனுக்கே உள்ள பிரத்யேக மாதம் என்றாலும் தேவகோட்டையில் உள்ள கோட்டையம்மன் ஆடி திருவிழா மிக பிரம்மாண்டமாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் போதுதான் அம்மனை தரிசிக்கலாம். அதுவரை ஊருக்குள் உள்ள கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பீடத்திற்குத்தான் வழிபாடு எல்லாம். பீடமே கற்பக்கிரகம், கோட்டையம்மன் கோயில் மேடை என்றும் கூறுவார்கள். இந்த விழா நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கோட்டையம்மன் கோயில் மேடை மிக விசேஷம். ஊரின் வெளியே அம்மனின் பழங்கால கோயில் இருக்கிறது. இது ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிறது. இத்திருவிழாவின் போது ஆற்றிலிருந்து குடத்தில் நீர் எடுத்து ஆற்றங்கரை கோவிலில் கொண்டு வந்து வைத்து தென்னம்பாளையை அதில் வைத்து அம்மனை அதில் ஆவாகனம் செய்து ஊருக்குள் உள்ள கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு வந்து வைப்பார்கள். அம்மனுக்கு நேரில் வெளியில் அமைந்திருக்கும் மேடைக்கு மட்டுமே பால், மஞ்சள், குங்குமம் மற்றும் பல்வேறு மங்களப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெறும். இந்த திருவிழாவின் போதுதான் அம்மன் ஊருக்குள் பிரவேசித்து 15 நாட்கள் தங்கியிருப்பார்கள். தேவகோட்டையின் காவல் தெய்வமான கோட்டை மாறி 15 நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஜொலிக்கிறாள். நினைத்ததை முடித்து கொடுக்கும் அம்மன் இவள். அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப இங்கு வீடு, விமானம், கால், கை, கண்மலர், உடம்பு, பாம்பு என நிறைய விதமான பொருட்கள் அர்ச்சனை டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் கிடைக்கும். இதற்கு பணம் கட்டி வாங்க ஒரு தட்டில் வைத்து கொடுப்பார்கள். இதை பெற்றுக்கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்யும் போது இதை அவர் சாமியிடம் வைத்து பூஜை பண்ணி கொடுப்பார்கள். நம் வேண்டுதலுக்கு ஏற்ற பொருட்களை மட்டுமே வைத்து வழிபட அடுத்த ஆண்டுக்குள் அது கண்டிப்பாக நிறைவடையும். மீண்டும் அப்பொருளை திருப்பி வாங்கிய இடத்தில் கொடுத்து விட வேண்டும். ஊரின் காவல் தெய்வம் என்பதாலும் அவர்களின் விருப்பம் நிறைவேறுகிறது என்பதாலும் அம்மனின் சக்தியை உணர்ந்ததாலும் ஒற்றுமையாக ஊர் மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். நோய்கள், சொத்துக்கள் வாங்குதல், வெளிநாடுகளுக்கு விசா பெறுதல், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை போன்ற அனைத்திற்கும் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த 15 நாட்களும் மக்கள் உணவுப் பொருட்களை வீட்டில் வறுக்க மாட்டார்கள். இது அம்மனின் வெப்பத்தை அதிகரிக்கும் என்று நம்புகிறார்கள். விழா முடிந்ததும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோயில் குளத்தில் மூழ்கி உஷ்ணத்தை குறைப்பாள் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த விழா நடக்கும் 15 நாட்களிலும் ஆட்டிறைச்சி கடைகள் எதுவும் விற்பனைக்கு திறக்கப்பட மாட்டாது என்பது அதிசயமாக இருக்கிறது. அம்மனின் பீடம் மிகவும் சக்தி வாய்ந்த பீடம். காணும் போதே புல்லரிக்கிறது. சக்தியின் பேராற்றல் எங்கும் பரவி இருக்கிறது. பூ அலங்காரத்தில் ஜொலிக்கும் கோட்டை அம்மனையும் பீடத்தையும் கண்டு வணங்குவது பேரின்பம். ஒவ்வொரு வருடமும் வானமே பூவாய் கொட்ட மல்லிகைப்பூ பந்தலுக்குள் இருப்பாள் கோட்டை நாயகி.
தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்துந்தில்லை ஊரார்தம் பாகத்து உமை மைந்தனை உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர் கமலை துதிக்கின்ற வெண்கடி வெண்கடிக்கும் பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வெட்டி வந்த யாவையும் விரைந்தடிக்கும் மன்னவா கால் பிடித்து என் மனக்கலக்கம் நான் உரைக்கவோ கண் திறக்க வேண்டும் வேண்டும் தென்பல நீ ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து வரும் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆதி நான் சூரனை அழித்த தெய்வம் நீ எண்ணில் அடுத்து வரும் பகையெல்லாம் முடித்த தன்மை நான் எண்ணில் மோதி நிற்கும் என் பகை முடிக்கவே எடுத்தவா முருகனே பழனி கொண்ட அழகனே ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் பன்னிரா போற்றி கார்த்திகை பாடா போற்றி கண்மணி கடப்பமானை தாங்கிய தோழா போற்றி விண்மதி வதனவல்லி மேளமா போற்றி போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவை வடிவைகு செல்வே மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு
15 நாட்கள் திருவிழா முடிந்த பின் பூசாரி கோட்டையம்மன் சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கும் முளைப்பாரியை அம்மன் சிலையுடன் கோட்டையம்மன் கோயிலிலிருந்து தலையில் சுமந்து ஊர்வலமாக தீனா பிள்ளையார் கோயிலை ஊரணியை சுற்றி வந்து நிறைவாக தீனா ஊரணியில் அம்மனின் முளைப்பாரி கரகம் நீரில் குளிர வைக்கப்படும். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெறுகின்றனர். கோட்டையம்மன் திருவிழா நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் கோட்டையம்மன் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.